வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கஸ்டமர்ஸ் ஒரு 2 கொஸ்டின் ஷூட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றான சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ரொம்ப ஈகோ பிரச்சனையாக இருக்குது, எனக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப ஈகோ வார் நடக்குது, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, கடன் வாங்கி காசு மார்க்கெட்டில் போட்டு ட்ரேட் பண்ணலாமா? இந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈகோ வார் இது எப்படின்னா, நம்ம மார்க்கெட் மேலே போகும்னு கெஸ் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவோம், அங்கேருந்து ரிவர்ஸ் கீழே வரும், கீழே போகும்னு கெஸ் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவோம், அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போகும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அது எப்படி நம்ம பண்ணுற கெஸ் ஒர்க்கு தப்பாகுது, நான் எப்படியாவது நான் பண்ணுற கெஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி அந்த ஆர்டரை போடுவோம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோன்ட்டு நம்ம திருப்பியும் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். நம்ம பண்ணுறது தப்பாகிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணுற வரைக்கும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருப்போம். ஸோ இப்போ எப்படி ஆகுதுன்னா, நம்ம ஈகோவை டெஸ்ட் பண்ண நம்மளோட அமௌண்ட்டு தான் லூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனா, நம்மளுக்கு இப்போ நிறைய ஏஐ மூலியமாக நிறைய ஆல்கோ சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு. ஸோ மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாமல் வந்திருக்கு. வெறும் ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் நீங்கள் கல்ல கொடுத்தீங்கன்னா போதுமானது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரேட் எடுத்து அதுவே கட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம தேவையில்லாத மேனுவல் இன்டரப்ட் ஆகி நம்ம ஈகோ கூட கிளாஷ் பண்ணி, மார்க்கெட் கூட கிளாஷ் பண்ணி போய் பண்ணுறது தேவையில்லாத வேலை. ப்ளஸ் நம்ம கேபிட்டலும் பெருசாக நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, சார் மார்க்கெட்டில் கடன் வாங்கி காசு போடலாமா? கடன் வாங்கி போட்டால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, வாங்கி போட்டால் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? கடன் வாங்கி போட்டால் வெறும் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்குது, அட்வான்டேஜே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நார்மலாக நம்ம சொந்த காசை எடுத்து போடும் போதே நம்மளுக்கு 1008 யோசனைகள் வரும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு லாஸ் ஆகும்போது பேர் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்குன்ட்டு. இதுவே நம்ம கடன் வாங்கி போடுற காசாக இருந்தால் அங்கே ஒரு கமிட்மெண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகும். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே இஎம்ஐ கட்டணும், இந்த டேட்டுக்குள்ளே கடனை திருப்பி கொடுக்கணும், அதனாலே நம்ம ட்ரேட் அதிகமாக பண்ணுவோம். ஸோ மேனுவலாக சீக்கிரமாக இன்ட்ரப்ட் பண்ணுவோம், கை வைப்போம், திருப்பி லாஸ் ஆகும்போது பெரிய லாஸ் பண்ணுவோம், லாபம் வரும்போது கம்மியாக புக் பண்ண வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, சொந்த காசில் போய் உள்ளே போயிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், அதுதான் அட்வைசபிள். ஸோ கடன் வாங்கி போடும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக பில்டப் ஆகும். அந்த ப்ரெஷரே நம்மளை லாஸ் பண்ண வைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன். 2 கொஸ்டின்லையுமே, ஈகோ கொஸ்டின்லையுமே மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது, கடன் வாங்கி போடும் போதும் மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. கடன் வாங்கி போடுறது 1% கூட அட்வைசபிளும் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட சின்ன புரிதல், என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.